டிவிக்கு தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு பார்த்தாக்கா இப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆட்சிக்கு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்கள் ஃபிரோஸ். நீ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விஜய் 108 தொகுதிகள் கையில வச்சிருந்தாலும் அவருக்கு இன்னும் பேலன்ஸ் தேவைப்படுற 10 தொகுதிகளில் 5 தொகுதி காங்கிரஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. ஆனா பேலன்ஸ் இருக்கிறது கேள்விக்குறியாவே இருந்துச்சு. இந்த பதவியேற்பு விழாவையும் கேன்சல் ஆச்சு. அதுக்கு மேல இன்னொரு ட்விஸ்ட், பரம எதிரிகள் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க 99.9% நடக்காது. ஒரு துளி அளவு தான் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டை 2 பேருமே ஆண்டிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் யார் ஆளணும்னு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியுமே எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமா கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படி ஓரளவு ஃபார்ம் பண்ணாலும் இந்த மக்கள் சும்மாவா இருப்போம் சொல்லுங்க? புதுசா வந்தவங்க கிட்ட ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கிற 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்கனாக்க தமிழ்நாடு என்னத்துக்காகும்? உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்ச டீட்டெயில்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு புதுமையான எலெக்ஷன், ஒரு புதுமையான ரிசல்ட்.